அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நீட் 2024 ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜூன் 14ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்த நேரத்தில் 10 டேஸ் முன்னாடி ஜூன் 4th ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது exams.nta.ac.in அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃபைனல் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோடுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணலாம். ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஸ்கோர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்னங்கிறது தெரியும். ஸோ டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் நீட் ஸ்கோர் கார்டை சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் நீட் ஸ்கோர், அது கேட்டகரி ரேங்க் பண்ணாங்க, ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் நீட் ஸ்கோர் சென்ட் பண்ணுங்க. கேட்டகரி ரேங்கும் சென்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. 9363443685 லாஸ்ட் இயர் ரேங்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதே மார்க்கு நிறைய ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா மாணவர்களுடைய குழந்தைகளுடைய நீட் ஸ்கோர் கார்டு தேவைப்படுது. ஒருவேளை உங்களுக்கு நீட் ஸ்கோர் கார்டு அனுப்ப விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை இல்லை சார் என்னோட ஸ்கோர் மட்டும் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய நீட் ஸ்கோர் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் ஆல் இண்டியா ரேங்க்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணி கட் ஆஃப் என்ன சேஞ்சஸ் வரலாம், கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.